ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஜாக்பாட் ஒன்று பார்த்தோம். மேலே இருக்கிற இதில் இது பார்த்தோம் சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு 25லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். 25Kலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. அதனால் நம்ம கம்மி அமௌண்ட் இருக்கும்போது இது விளாட முடியும். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஏன் நான் ரெண்டாவதாக சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பாருங்கள், இங்கே ஸ்டார்டிங் இதுவே உங்களுக்கு 250Kலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் உங்களுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு மணி இருந்தால் மட்டும்தான் இது விளாட முடியும் சரிங்களா. அதான் இது ரெண்டாவதாக சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி இதை பார்ப்போம், நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அதாவது சேம் இதில் வந்து என்னென்னா, நீங்கள் இதை 5 தடவை விளையாடினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஸ்பின் ஒன்று கிடைக்கும் சரிங்களா. இதுவே மொத்தம் 8 தடவை விளையாடி வின் பண்ணிங்கன்னா, தொடர்ந்து வின் பண்ணணும் இல்லை, தோத்தாலும் பிரச்சனை கிடையாது. வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கீ ஒன்று கிடைக்கும். இந்த கீ இருந்தால் இன்னொரு கேம் விளாட்லாம், அதுதான் அப்புறம் காட்டுறேன். இந்த கீயை வச்சு உங்களுக்கு எந்த கேம் விளாட்லாம் அப்படின்றத நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேம் ஒரு தடவை விளையாடி பார்த்துடலாம் சரிங்களா. இது வந்து அதோட பெரிய அமௌண்ட்டு, அதனால் நம்மளுக்கு வர ஜாக்பாட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் வரும், சின்னதாக வராது. பாருங்கள், இதுக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுவே 500K. நான் இப்போ இதில் வந்து 250Kல வந்தேன். இதில் 500K ஃபஸ்ட் இப்போ ஜாக்பாட் ஜெயிச்சா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்னால பார்த்து விளாடலாம். பார்ப்போம், யாரோ ஒருத்தர் போட்டோம். என்ன அது 5 இருக்குது, 5, 8 இருக்கனால அங்கே போச்சு. ஓகே, இப்போ ஒரு காலி. இப்போ இவரும் நானும் மட்டும் தான் விளாட போகிறோம். இப்போ என்கிட்ட ஏ இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் தைரியமாக விளாடுவேன். அவர் போட்டாரா நானும் போடுவேன், ஏன்னா என்கிட்ட ஏ இருக்குது சரிங்களா. ஆனால் அவர்கிட்டையும் ஏ இருக்குது. இப்போ எனக்கு 9 இருக்கிறனால வந்துச்சு, பாவம் அவர்கிட்ட இல்லை. ஓகேயா, சிம்பிள். ஓகே, இப்போ போடலாமானா வேண்டாம் தான் சொல்லுவேன், ஏன்னா கார்டு சின்னதாக இல்லை, சின்னதாக இருக்குது, ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நமக்கு நல்ல கார்டு வரும், வரும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். 25 ஓகே, இது போடலாம், ஏன்னா கே இருக்கிறனால ட்ரை பண்ணலாம். ஒரு K3 பாருங்கள், 2 பேர் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் தைரியமாக ஏற்ற ட்ரை பண்ணுறேன். அவன் ஏற்றலை. ஏன் அவன் ஏற்றலைன்னா, இந்த கார்டு என்கிட்ட இருக்குமோ அப்படின்னு நினச்சி அவன் ஏற்றலை. சில பேர் ஏற்றுவாங்க, இவன் ஏற்றலை. இப்போ என்கிட்ட Q, இப்போ அவன் ஏற்றுவான்னு நினைக்கிறான். ஆமாம், ஆனால் நான் ஏற்ற போகிறது இல்லை. ஓகே, இப்போ ஆட்டின்னு இருக்கனால தைரியமாக ஒரு 50 போடுறேன். ஆனால் ஃபுல்லாக ஏற்றுவேனா ஏற்ற மாட்டேன், வாய்ப்பே இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு 7 வந்திருக்கு, ஆனால் ஜே பெரிய கார்டாக இருக்குது, அதனால் அவன்கிட்ட இருந்தால் நமக்கு வாய்ப்பு கம்மி, அதனால் வேண்டாம். இதில் இருக்கிற விஷயம் பார்த்தீங்களா, அதாவது இப்போ 2, 10, 100 இருக்குது. பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வரல, ஏற்ற போகிறான். எனக்கு தெரியும்டா டேய், நான் ஏற்ற மாட்டேன், சும்மா சிம்பிள் வேணால் போடலாம், அவனை வெறுப்பேற்றுற மாதிரி. ஏற்ற போகிறான், அவன் முடிவு பண்ணிட்டான். சரி, நம்ம ஏ இருக்கிறனால ஏற்றலாமா, சேர்த்துவோம். ஏ இருக்குது, அவன்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. அவன்கிட்ட ஏ இருக்குது, ஆனால் என்கிட்ட பெரிய ஏ இருக்குது, ஆனால் அவன்கிட்ட 3 இருக்குது. ஓ, ஷேர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஏன்னா 2 பேர்கிட்ட ஏ இருக்குது, அதனால் ஷேர் ஆயிடுச்சு. பார்க்கலாம், இதில் எதாவது வருதான்னு பார்க்கலாம். வரலை. 10, 2 10 இருக்குது, ஒரு 10 இருந்தால் தான் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ நமக்கு வரல. நம்ம ஏற்றுப்பா, அவ்வளோதான். பார்த்தியா, ஏற்றுலாம், எனக்கு தெரியும். இந்த மாதிரி பாருங்கள், இவனுங்களாம் இந்த விஐபி இந்த மாதிரி ஆளுங்களாம் இருப்பானுங்க. இவனுங்க எல்லாம் எப்படின்னா வேணுனே நம்மளை வெறுப்பேற்றியே தோக்கடிக்கணும்னு நினைக்கிற ஆளுங்க. ஏன்னா காசு நிறைய வச்சுருப்பானுங்க, அதனால் இந்த காசு போகிறத பற்றிலாம் அவனுக்கு கவலையே பட மாட்டானுங்க. சொல்ல போதுங்களா, அவங்க ஏற்றி விட்றதான் அவனுங்க வேலை. அவனுங்க வந்து கேமாக விளையாடவே மாட்டானுங்க. பட் இருந்தாலும் நமக்கு வேறு வழி கிடையாது, நம்மளும் ட்ரை பண்ணி தான் ஆகணும் அந்த இதில். சரி, இடத்துல பார்த்தீங்கன்னா மொக்கவும் வாங்குவானுங்க நிறையா. பார்த்தீங்களா, இப்போ ஏற்றிட்டான். அவங்ககிட்ட இந்த கார்டு கூட இல்லாட்டி கூட ஏற்றுவான் அவன், ஆனால் நமக்கு தேவையில்லை. நம்ம கொஞ்சம் இழுப்போம், அப்போ தான் அவனுக்கு தெரியும்.
யார் கூட விளாட்றான்னு கத்த சொல்ல ஒரு பிரயோஜனம் இல்லை. முடிஞ்சிடுது. இதே தான் பண்ண போகிறான் கடைசி வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்கிட்ட கம்மியாயிடுச்சு. பார்க்கலாம், நல்ல கார்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த பெரிய அமௌண்ட் பெட் கட்டினாலே ஒரு சின்னதாக ஒரு தயக்கம் வந்துடுது. அது ஏன்னே தெரில, தைரியமாக விளாட முடியல. ஆனால் நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். இது என்னோட கேம் அப்படி, நான் என்ன சொல்கிறது, அது மைண்ட் செட்டப் அப்படி இருக்குது, அதனால் வந்துடும். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. பாருங்கள், ஆனால் இப்போ 7 இருக்குது. நான் இப்போ சும்மா ஒரு குட்டாம்பாக்குள்ள ட்ரை பண்ணுறேன். 7 தான் இருக்குது, 8 அவன்கிட்ட 7 இருக்குது. ஆனால் என்கிட்ட அவன்கிட்ட 7 போயிடுச்சு பாருங்க. ஆஹா, போச்சா? ஓகே, இருந்தாலும் என்கிட்ட மணி இருக்கிறனால நான் இன்னொரு தடவை உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். சிம்பிள், ஒரு தடவை வின் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பார்ப்போம் இந்த தடவை எவ்வளோ வருது. அதே 500 தான் வருது. இதுலேயும் தோத்துட்டோன்னா 500 போயிடும். பார்க்கலாம். 150. ஓ, இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற பார்க்குறாரு பாருங்க. தலைவர் வந்து 124வது லெவலில் இருக்கிறாப்ல. போடுங்கப்பா யாராவது. அவ்வளோதான், போட்டான் பாருங்க. அந்த லெவலுக்கு நீங்கள் போயிட்டாலே இந்த திமிர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். யோசிக்க மாட்டோம் பாருங்க. போச்சா? இந்த திமிர்னால தான் போச்சு பாருங்க. இந்த மாதிரி நிறைய அளப்பானுங்க. ஆனால் லெவல் அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, அவங்கக்கிட்ட அந்த குருட்டு நம்பிக்கை ஒன்று உண்டு. இப்போ என்கிட்ட 2 நாள் இருக்குது, நல்ல கார்டு தான். ஆனால் அந்த 2 நாள் வருமானது தான் தெரியாது. அதனால் நம்ம தேவையில்லை. பார்க்கலாம், நல்ல கார்டு வந்தால் நம்மளும் இல்லை போடலாம். வரல. எங்க? சூப்பர், நல்ல கார்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். போடலாம், ஆளுனே பண்ணலாமே. போடு. ஆனால் எனக்கு வரல. வந்துருச்சு. எஸ், அவ்வளோதான் தம்பி. சிரிப்போம், சிந்திப்போம். நான் உன்னை வெறுப்பேற்றுறேன்னு நினச்சிக்காத தயவுசெய்து. பாவிகளா, லைட்டாக தான்டா சிரித்தேன், அதுக்குன்னு இப்படியா? அதனால் நான் உன்னை வெறுப்பில் ஏற்றலப்பா. அதனால் கோவப்படாத. அவன் கோவப்பட்டான் பாருங்க, போட்டுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க ஆளின்னு. மோன நீயாடா என்ன ஜெயிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் 63வது இடத்துல இருக்கிறாராம், நான் 45 இடத்துல இருக்கிறேன்னா. அதனால 63க்கும் 45க்குன்னு அவர் யோசிக்கிறார். அவர் யோசிக்கிறது கரெக்ட் தான் பாருங்க. ஆளின் அட போடா, நானும் ஆளிலே பண்ணுறேன், என்ன பண்ணுறது. வந்துடுறேன் எனக்கு. வந்துருச்சு. சிரிப்போம். இந்த இடத்துல வெறுப்பேற்றிட்டேன் பாருங்க. வந்துச்சு ஜாக் பேட். காசு ஏறும் பாருங்க. ஏறிச்சா? என் பழைய அமௌண்ட் வந்துருச்சு பாருங்க. நான் எவ்வளோ தோத்தேன் அது எல்லாமே ரிட்டர்ன் வந்துருச்சு பாருங்க. சரி, இதுதான் இந்த ஜாக் பேட்டில் உள்ள விஷயமே. நம்ம வந்து அப்படி இப்படின்னு தோத்துருந்தா கூட இங்கே ஒரு டிக் மார்க் வந்துச்சு பாருங்க. நமக்கு வந்து அது ரிட்டர்ன் வரும். சொல்ல போகிறதுங்களா, நம்ம எத்தனை தடவை வந்து கரெக்டாக தோத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எப்படியாவது ஒரு பெரிய சில நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு வந்து சூப்பராக இந்த விஷயம் இருக்கும். நம்ம இன்னொரு தடவை ஜெயிக்க முயற்சி பண்ணுவோம். ஏன்னா ஒரு 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 கீ வரும், அந்த கீயும் பார்த்துடலாம் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு நம்ம இன்னொரு தடவையும் போகலாம் உள்ள. வின் பண்ணா வரும், இல்லைடா கஷ்டம்தான். திருப்பி 500 பார்க்கலாம். வின் பண்ணால் ஒரு கண்டிப்பாக ஒரு அந்த ஒரு கீ வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே 7 தடவை வின் பண்ணியிருக்கோம். இப்போ ஜே இருக்குது, ஆனால் கியூ இருந்து பெரிய கார்டு, கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாம். யாரும் போடல, யார்ட்டையும் கார்டு இல்லை போகுது. போடுறியா? போடல. அப்போ ஓகே, நம்ம செக் பண்ணி விட்ருவோம், பார்ப்போம் கிடைக்கும். எஸ், தேங்க்யூ. நல்லா ஆரம்பிக்கலாம். சிம்பிள். இப்போ
போட மாட்டான். சரி நம்ம போடுவோம். பாருங்களேன் கேப்லாம் எப்படி வச்சுக்கிறான்னு பாருங்க. 3 இருக்குது ஆனால் 10 பெரிய கார்டு. நான் போடல தம்பி. இந்த கேப்லாம் வந்து நீங்கள் வாங்கினாருன்னு தெரில. ஒரு நல்லா இருக்குது. அமௌண்ட் இல்லை அந்த அளவுக்கு. ரெண்டு 8 கஷ்டம்தான் இல்லையே. ஓ சூப்பர் கார்டு பாருங்க. எங்கே போயிடுச்சு? எங்கே தெரியுதா? 2 8 அங்கே இல்லை. ஜேவே இல்லை. ஜே இருந்தால் அவர் தான் போயிருக்கோம். அங்கே ஜே இல்லை, அதனால் அங்கே போயிடுச்சு. போடு 50 போடு. நீ என்ன பண்ண போகிற? அதிகமாக எடுத்து போறியா? ஏத்து வெளியே போயிட்டியா? இல்லை அவனுக்கு தான் போகும். என்கிட்ட கார்டே இல்லையே. என்னையா நடக்குது இங்க? சூப்பர் கார்டு கொஞ்சம் ஏத்துப்பா. நானே ஏத்துறேன். ஏத்தலாம். என்ன சூப்பர் கார்டு? பாருங்க வரவே இல்லை. இதுதான் இதோட பிரச்சனையே. வரவே வராது. வந்துச்சுன்னா சூப்பர். நம்ம கார்டு இருக்கும்போது அங்கே வந்துச்சுன்னா சூப்பர் வராது. ஆனால் அவன் போட மாட்டான் பாருங்க. 2 6 யார்கிட்டயோ ஒரு 6 இருந்தால் சூப்பர். இன்னொரு விஷயம்னா இங்கே 2 6 இருந்து அங்கே ஒரு 6 இருந்துன்னா நமக்கு தான் அடிக்கும். கன்ஃபார்ம் அடிக்கும். இப்போ யார்ட்டையும் இல்லைன்னா என் தான் பெரிய கார்டு எனக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. யார்ட்டையும் இல்லைன்னா அவ்வளோதான்டா. விட்றா போடுறா. அவ்வளோதான்டா வந்துச்சுடா. ஓ இவங்ககிட்ட இருக்குது. 4 வச்சுருக்கான். அந்த சின்ன கார்டுனால போடலாம். ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினச்சிருக்கான் என்ன மாதிரியே. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சும்மா நம்ம எல்லாத்தையும் ஏற்றி விடலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன் ஏற்ற மாட்டான்? நல்லா சிம்பிள் நாயெல்லாம் வச்சிருக்க, ஏற்றி விட மாட்டேங்கப்பா. அவனுக்கு போயிடுச்சு. அடப்பாவி. நானே சிரிச்சுக்கிட்டமா. எனக்கு சிரிக்கிறதுக்கு எந்த சிம்பிள் இல்லை. வாயை பழக்கணுமா? 5 போடுறா. ஏன்டா எப்படி யோசிக்கிறான்? அவ்வளோ பெரிய கார்டு வச்சு காசு வச்சுக்கிற யோசிக்கிற. தில்ல ஆடுறா தம்பி. இப்போ எனக்கு பெரிய கார்டு தான். நான் ஏற்றுறேன். எப்படி நீ ஏற்றுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு தடவை ஏற்றி உனக்கு அடிச்சிருக்கு. ஏற்றலப்பா. டேய் ஏன்டா ஏற்றிருக்கலாமாடா? சூப்பரா. இப்போ நான் வெளியே வந்துடுறேன். இவனுங்கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். நம்மளையும் ஜெயிக்க விட மாட்டானுங்க, அவனும் ஜெயிக்க மாட்டானுங்க. ஐயோ பாருங்களேன். 2 7 இங்கே இருந்தால் நான் ஜெயிச்சிருக்கலாம். முடிஞ்சிடும். இப்போ எல்லாம் போச்சு. பரவாயில்ல தோத்துட்டாரு தலைவர். இப்போ நம்ம 2 பேர் தான். என்னையா இவன் வேற ஸ்லோவாக ஆடுறானே. பாருங்களேன் எவ்வளோ யோசிக்கிறான் பாருங்க. ஆலின் பண்ணிட்டான். நம்மளும் பண்ணுவோம் அவ்வளோதான். ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. கியூ வந்திருக்குது. 2 கியூ வந்திருக்கு எனக்கு தான். ஐயோ சாரி. நல்லா சந்தோஷப்பட்டு ஜெயிச்ச உடனே. ஓ இப்போ போடுவான். ஆலின் பண்ணுவான் அவன். ஏன்னா அவனுக்கு பண்ணலையா? டேய் எனக்கு ஒரு கியூ வந்திருக்கு. நான் போடுறேன், ட்ரை பண்ணுறேன். அவனுக்கு கியூ வந்துச்சு, எனக்கு தான். ஷேர் ஆயிடுச்சா? அடாப்பாவி. விட மாட்டான் போது என்ன. இப்போ ஏன் வந்துருக்குது? அவன் ஆலின் பண்ணுறான், நானும் பண்ணுறேன். வேறு வழியே இல்லை. கே வந்துருச்சு. எனக்கு கே வந்துருச்சு. அப்போ எனக்கு தான் அது. வாவ் பாருங்க சூப்பர் ஜெயிச்சிட்டேன். இப்போ ஒரு 500 வரப்போகுது. அது இல்லாமல் ஒரு கீயும் கிடைக்க போகுது. பாருங்க கீ வந்துருச்சு பாருங்க. கீ கிளைம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த கீயை வச்சு ஒரு கேம் விளாட்லாம். அந்த கேம் என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? சேம் இதுதான் ஜாக்பாட். இது வந்து பெரிய அமௌண்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து சின்ன அமௌண்ட்டு. இது வந்து 250 இருக்குது. அது வந்து வெறும் 25 தான். அதனால தான் அது ஃபஸ்ட்டு காட்டினேன். சரிங்களா? இதையும் விளையாடி உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு நீங்கள் இதில் போகவும் செய்யும். நான் வச்சுக்கோங்க ஜாக்பாட்னாலே அதான் போகவும் செய்யும் வரவும் செய்யும். ஆனால் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் நிறைய பெரிய அமௌண்ட் வச்சுட்டு விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள் எனக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா?